எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி தமிழில் யூனிட் 5ல் உவமை தொடரின் பொருளறிதல் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே வர்ற சில உவமை தொடர்கள்லாம் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதிலேருந்து கொஷின் அதிகமாக வரும். அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. வாங்க பார்க்கலாம். என் இளமை கால செயல்கள் பசுமரத்தாணி போல நெஞ்சில் ஆழமாக பதிந்துள்ளன அப்படின்னா, பசுமரத்தாணி போல அப்படின்னா ஒரு விஷயம் வந்து ஆழமாக நிரந்தரமாக நம்ம மனசில் பதிகிறது தான் பசுமரத்தாணி போல அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அறிஞர் அண்ணாவின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பாரெங்கும் ஒளி வீசுகின்றது அப்படின்னா, இதில் வந்துட்டு குன்றின் மேலிட்ட விளக்கு போல அப்படின்னா வெளிப்படையாக ஒரு விஷயம் வந்து வெளிப்படையாக தெரியறதா வந்து குன்றின் மேலிட்ட விளக்கு போல அப்படின்னு சொல்லுவாங்க. பாரெங்கும் அப்படின்னா இந்த உலகம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அனலிடைப்பட்ட புழுவை போல அப்படின்னா அதுக்கு வந்து துன்பம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து கடலில் கரைத்த பெருங்காயம் போல அப்படின்னா பயனற்றது. நெக்ஸ்ட் வந்து இலவு காத்த கிளி போல அப்படின்னா காத்திருந்து கைகூடாமை. காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல அப்படின்னா துன்பம். அடியற்ற மரம் போல அப்படின்னா நிலை பெறாதிருத்தல். மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா அவசரமாக ஒரு விஷயம் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து கல்மேல் எழுத்து போல அப்படின்னா அச்சடித்தார் போல. நெக்ஸ்ட் வந்து அத்தி பூத்தார் போல அப்படின்னா எப்போதாவது நடப்பது. நெக்ஸ்ட் வந்து மழை காணா பயிர் போல அப்படின்னா சோகம். மலரும் மனமும் போல அப்படின்னா ஒற்றுமை. வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா துரோகம். நெக்ஸ்ட் வந்து கீரியும் பாம்பும் போல அப்படின்னா எதிரி. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா தெளிவர தெரிதல், அதாவது ஒரு விஷயம் வெளிப்படையாக தெளிவாக நல்லா தெரியறது. நெக்ஸ்ட் வந்து கிணற்று தவளை போல அப்படின்னா உலக நிலை அறியாதிருத்தல். நிலவும் வானும் போல அப்படின்னா ஒரு சேர இருத்தல், அதாவது ஒன்றாவே எப்போவுமே இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.